Hi students, இப்போ நம்ம பார்க்க போறது 10th Mathsல chapter number 1 Relations and Functionsல exercise 1.4ல 6th sum பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி exercise 1.1, 1.2, 1.3 அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க பார்த்துக்கலாம். இப்போ வாங்க 6th sum பார்க்கலாம். Question is, let cap letter A is equal to set bracket 1, 2, 3, 4 and B is equal to cap letter N. Cap letter N means natural number. So Bங்கிறது வந்து நம்மளுக்கு codomain, அது நம்ம natural number ன்னு கொடுத்திருக்காங்க. Let f from A to B be defined by f of x is equal to x cube. A given equation, then there are two subdivision in this question. First subdivision is find the range of f கேட்டிருக்காங்க. Then second subdivision we want to identify the type of function. அதாவது இது 1 function அது மாதிரி நம்மள செக் பண்ண ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்பவுமே क्वेश्चनல ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த ஈக்குவேஷனை given எடுத்து எழுதிக்கலாம். given equation is f of x is equal to x cube. Okay, then cap letter A என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. set bracket 1 2 3 4 கொடுத்திருக்காங்க. then cap letter B ங்கிறது natural numbers are starting from 1. so 1 2 3 4 comma dot dot dot. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா cap letter A ங்கிறது domain, cap letter B ங்கிறது codomain. சோ டொமைன்ல இருக்க ஒவ்வொரு டேர்மையும் நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப நமக்கு வர ஆன்சர் வந்து இந்த கோடொமைன் குள்ள இருக்கணும். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் x வேல்யூ 1 போட்டுக்கலாம். f of 1 is equal to 1 the whole cube is equal to 1 to the power any number is always 1. Okay, the next f of 2 is equal to instead of x 2 போட்டுக்கலாம் 2 cube 2 the whole cube 2 ஓட cube number 2 into 2 into 2 னா 8 வந்துரும். Okay, next third number f of 3 is equal to 3 the whole cube. So 3 cube na 3 into 3 into 3 27 varum. Then f of 4 the whole cube போட்டுக்கலாம். So 4 into 4 into 4 4 4s are 16 16 4s are 64 varum. Okay வா? சரி, இப்போ நம்ம क्वेश्चनல பாருங்க. subdivision 1 என்ன கேட்டிருக்காங்க அப்படினா range of f கேட்டிருக்காங்க. so range is equal to so output data என்ன வருதோ அதுதான் நமக்கு range. அப்ப output dataல என்ன ஆன்சர் வருதுனா 1 8 27 64 னு எழுதிக்கலாம். ஓகேவா? இதுதான் நமக்கு ரேஞ்சா வருது. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க இல்லையா? சோ டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆரோ டயகிராம் போட்டா it will very easy for us. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் a னு போட்டுக்கலாம், செகண்ட் ஒன் b னு போட்டுக்கலாம். ஓகே, சோ a ங்கிறது 4 எலிமெண்ட் தான் இருக்கு. 1 2 3 4 இருக்கு. ஓகே, தென் இங்க நேச்சுரல் நம்பர்னா 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? 1 போட்டுக்கலாம். 1 2 3 4. இது நமக்கு வந்து ஆன்சர்ஸ் பாருங்க. டாட் 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 8 போட்டுக்கறேன். டாட் 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 27 போட்டுக்கறேன். டாட் 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 64 போட்டுட்டு இட்ஸ் கோயிங் ஆன் இல்லையா? நேச்சுரல் நம்பருக்கு எண்டிங்கே கிடையாது. அதனால டாட் 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 போட்டுருக்கேன். இப்போ நமக்கு வந்திருக்கிற டேர்ம் பாருங்க. நான் இங்க ஒரு பேர் எழுதிக்கிறேன். இன்புட் டேட்டா இஸ் 1, அவுட்புட் டேட்டா இஸ் 1. அடுத்தது இன்புட் டேட்டா 2, அவுட்புட் டேட்டா 8. அடுத்தது இன்புட் டேட்டா 3, அவுட்புட் டேட்டா இஸ் 27. இதுல பேர் எழுதுனா 4, 64. ஓகே, இந்த பேரை வச்சு யூஸ் பண்ணிட்டு நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 1, 1 அப்படின்னா 1 to 1 ஜாயின் பண்ணுங்க. 2 to 8 ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 3 to 27 ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 4 to 64 ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுல கோடொமைன் இது வந்து A செட் ஃபுல்லா டொமைன் சொல்லுவோம். B செட்ல இருக்கிற எல்லா டேர்முமே கோடொமைன் சொல்லுவோம். தென் B ல ஜாயின் ஆயிருக்க டேர்ம்ஸ் மட்டும் ரேஞ்ச்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ டொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே டிஃபரண்ட் இமேஜஸ் இன் B ல இருக்கு. அப்ப இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்னா 1 ஃபங்க்ஷன். அதே மாதிரி ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு பார்த்தா இது ரெண்டுமே நாட் ஈக்குவல். அப்ப நாட் ஈக்குவல்ல இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்னா இட் இஸ் இன்டு ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. So second question, identify the type of function கேட்டிருக்காங்க இல்லையா? Therefore it is
1 1 and into function. என்ன ரீசன் சொன்னேன் நான்? Since every element in the domain or in A ன்னு போட்டுக்கலாம். Every element in A have different images. Different images in B. So அதனால இது 1 1 function னு சொல்றோம். Into function என்ன reason? Range is not equal to codomain. அதனால இது வந்து into function னு சொல்றோம். Answer is over. Students, உங்களுக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thank you.